Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா ஜூலை 12th and 13th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஸ்ரீனா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இது நம்ம கனிஸ்ரீனா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு ஒன் ஸ்டாப்பா ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரே பாஸ்ல, அதாவது இந்த எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும். ப்ளஸ் வந்து இந்த எலைட் பாஸை வந்து இன்னும் லெஸ் அமௌண்ட் வாங்குறதுக்கு KR35 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த எலைட் பாஸில் என்னென்ன கவரேஜஸ் இருக்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டியூடு, இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒன் ஷாட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அது இல்லாமல் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கான இங்கிலீஷ்க்கான மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ளஸ் வந்து ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ், மெயின்ஸ் ரீசனிங்க்கு, K10 செஷன், ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு எல்லா செஷனுமே வந்து உங்களுக்கு அந்த எலைட் பாஸில் ஃபுல்லாக கிடைச்சிடும். அதாவது பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சொல்யூஷன் எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப்பாக உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். ஓகேங்களா? மறக்காம ஆப் இன்ஸ்டால் பண்ணி எலைட் பாஸ் வாங்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா CA15 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின், பூஸ்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணி டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து குயிஸும் கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ் ஏதாச்சும், அதாவது எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ், ப்ளஸ் ஹால் டிக்கெட்ஸ், இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் கீப் அப்டேட் வித் த டெலகிராம் சேனல். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீஜனல் ப்ராசஸ் லேப், அதாவது RPL, ஓகேங்களா? ரீஜனல் ப்ராசஸ் லேப் அண்டர் ஆடி கர்மயோகி அபியான் லான்ச். அதாவது இந்த ஆடி கர்மயோகி அபியான் கீழே ஃபர்ஸ்ட் ரீஜனல் ப்ராசஸ் லேபை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த RPL வந்து பெங்களூர் லான்ச் பண்ணது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் இந்த இது ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த RPL வந்து எந்த ஸ்கீம் அண்டர்ல மிஷனுக்கு அண்டர்ல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆடி கர்மயோகிக்கு அண்டர்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேம்லே தெரியும். ஓகேங்களா? இது வந்து மினிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே வர்றதுனால மேக்ஸிமம் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் லேப் வில் ட்ரெயின் state level tribal officials to make governance more effective in tribal areas. அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 20 lakh கிராஸ் ரூட்ஸ், அதாவது பீப்புள்ஸ்க்கு ட்ரைபல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மிஷின்ஸ் வந்து போய் சேரத்துக்கான டார்கெட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா SMT, அதாவது ஸ்டேட் மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் அக்ராஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் இந்த லேப் மூலியமா ட்ரைனிங் கொடுப்பாங்க. டு அப்ரோச் ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மற்ற அவங்களுக்கான ஒரு முழுக்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அது தெளிவாக அதில் வந்து பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து இவங்க SMTன்னு வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த SMT வந்து ஸ்டேட் மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் எங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. SMT வந்து லேட்டர் ட்ரெயின் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஃபார் பெட்டர் டெலிவரி ஆஃப் ஸ்கீம்ஸ், அதாவது இந்த ஸ்கீம்ஸ், அதாவது ட்ரைபல் அஃபேர்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே பெட்டரா பீப்புளுக்கு வந்து டெலிவரி பண்றதுக்கு தான் வந்து இந்த SMT. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் RPLன்றது வந்து எந்த ஸ்கீம் அண்டர்ல பார்ட், அதோட ஒரு பகுதின்னு பார்த்தோம்னா PM ஜன்மன் அண்ட் ஜுகா DAJGUA இந்த ரெண்டு மேஜர் ஸ்கீமோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேங்களா? இது பார்த்தா இந்த ரெண்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து தான் வந்து இந்த ரெண்டு ஸ்கீம். ஓகேங்களா? இந்த RPLக்கான மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் ட்ரைபல் யூத் அண்ட் இம்ப்ரூவ் லாஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரி, இருக்கக்கூடிய எல்லா அண்ட் இம்ப்ரூவ் லாஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரினா எல்லா பீப்புளுக்குமே வந்து அவங்க ஸ்கீம்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய முழு நோக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜூலை 2025 எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. ஓகேங்களா? இதுல லிங்க்டான மிஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PM ஜன்மனும் DAJJUA. ஓகேங்களா? இதனோட யூனியன் மினிஸ்டர் ஜூல் ஓரம். ஓகேங்களா? இது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? இந்த டஜுகா ஸ்கீமோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 79,156 crore. RPLக்கான அதாவது எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் ப்ராசஸ் லேப் தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
which ministry signed a memorandum of understanding with BITS Pilani to launch the cyber security development program? எந்த மினிஸ்ட்ரி கண்டல வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா, அவங்களுக்கும் ப்ளஸ் வந்து பிட்ஸ் பிளானி சேர்ந்து தான் வந்து சைபர் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா. இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 8 வீக் ஒரு ப்ரொஃபஷனல் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல மூலயமா வந்து சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிலேட்டட், ஃபயர்வால்ஸ் ரிலேட்டட், விபிஎன் ரிலேட்டடா, கிரிப்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி பிளஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மூலயமா ஃபுல்லா அந்த ஒரு கோர்சஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 வீக் ஒரு ப்ரொஃபஷனல் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் ஓகேங்களா. கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 19 ஜூலை 2025. இது ஒரு கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா CERT-IN ஓகேங்களா. இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சியுமே வந்து இது ஒரு பார்ட்னர் மாதிரி ஓகேங்களா. பார்ட்டிசிபேட்ஸ் எல்லாருக்குமே வந்து சர்டிபிகேட் ஜாயின்ட்லி, அதாவது பிட்ஸ் பிளான் வந்து CERT-IN இந்த கோர்ஸ் மூலிமா முன்ன சொன்ன மாதிரி தான் எந்தெந்த டாபிக்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபயர்வால், விபிஎன், கிரிப்டோகிராஃபி எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பிட்ஸ் பிளான்ன்றது வந்து எங்க இருக்குன்னா லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூரேஷன் 8 வீக்ஸ், ஆன்லைனும் இருக்குது, கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸு. சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரம் CERT சைட்லேருந்தும் ப்ளஸ் வந்து பிட்ஸ் பிளானி, BITS பிளானி இந்த 2 சைட்லேருந்துமே சர்டிஃபிகேட் ஓகேங்களா கம்பைன் பண்ணி. இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் சேஃப்டி டெக்னாலஜி வில் இந்தியா ரயில்வேஸ் டிப்ளாய் வித் DFCCIL? எந்த சேஃப்டி டெக்னாலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா MVIS ஓகேங்களா. ஸோ MVISனா என்னன்னு பார்த்தோம்னா மெஷின் விஷன் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியன் ரயில்வேஸும் ப்ளஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸும் ப்ளஸ் வந்து DFCCIL அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 2 பேருமே சேர்ந்து தான் டு டிப்ளாய் MVIS வந்து பண்ணியிருக்காங்க. MVISன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் விஷன் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் ஓகேங்களா. இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் AI அண்ட் மிஷின் லேர்னிங் டு இன்ஸ்பெக்ட் த ட்ரெயின் காம்பனன்ட்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தோம்னா நமக்கு இட் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் லூஸ், மிஸ்ஸிங் ஆர் ஹேங்கிங் பார்ட்ஸ், ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ட்ரெயினில் இருக்குன்றதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ரியல் டைம் அலர்ட்ஸ் வில் இம்ப்ரூவ் ட்ரெயின் சேஃப்டி அண்ட் ரெடியூஸ் ஆக்சிடென்ட். இதுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இல்லை ஏதோ ஒரு லூஸ் இல்லை மிஸ்ஸிங் எல்லாம் ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது இதன் மூலியமா கண்டுபிடிச்சி அதுல ட்ரெயினோட சேஃப்டியும் ஒன்று வந்து ஆக்சிடென்ட்ஸும் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்பன்னா DFCCIL வந்து பார்த்தோம் அப்படின்னா வில் இன்ஸ்டால் 4 MVIS. ஸ்டார்டிங் வந்து 4 MVIS வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அதை பொறுத்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே இன்ஸ்டால் பண்ண போறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா MVIS பார்த்தோன்னா மெஷின் விஷன் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் ஓகேங்களா. மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 யூனிட்ஸ் வந்து பண்ண போறாங்க ஓகேங்களா. இதனுடைய யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரியல் டைம் அலர்ட்ஸை வந்து அதாவது முன்கூட்டியே அறிஞ்சு அதை வந்து தவிர்த்தோம்னா மேபி அது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து முன்கூட்டியே அதை தவிர்க்கிறது ஓகேங்களா. தவிர்த்துட்டு பீப்புள்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றது. DFCCIL பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே தான் வந்து இது ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதாவது MVIS இது பண்றது. இது எப்போ சைன் பண்ணாங்கன்னா ஜூலை 2025 தான் வந்து இப்போ நடந்த ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் போலீஸ் ஸ்டேஷன் பிகேம் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு ரிசீவ் ISO 9001 2015 சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் BISல இருந்து ஓகேங்களா. எந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா அத்துன்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து வாங்கியிருக்குது சரிங்களா. இது எங்க அத்துன்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆலப்புழா கேரளாவில் இருக்கு. அவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கிறது. இது வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றது பாத்தீங்கன்னா BIS, அதாவது Bureau of India Standard. இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் சர்டிஃபைட் பை BIS ஆல சர்டிஃபைட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதுதான் அத்துங்கல் போலீஸ் ஸ்டேஷன். எங்க இருக்குன்னா ஆலப்புழா கேரளால ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் வந்து பப்ளிக் சர்வீஸும் வந்து எப்படி இருக்குன்றத வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த ISO சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பிளஸ் இந்த ஆடிட்ல பார்த்தோம்னா அவங்க வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாலிசிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து
ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிரைம் ப்ரிவென்ஷன், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு கீ ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வாஸ் அ பார்ட் ஆஃப் த மாடர்னைஸ்டு சேத்தலா போலீஸ் ப்ரோக்ராம் கண்டல இந்த சர்டிபிகேஷன் ஒரு பார்ட். ஓகேங்களா. டிரைவன் பை ஏஎஸ்பி ஹரிஷ் ஜெயின். இவர் யார் தான் ரெஃபார்ம் எய்ம்ட் அட் மாடர்னிங் போலீசிங் ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அத்துங்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொன்னா அத்துங்கல்ன்றது வந்து ஆலப்புழா கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கோசரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் பண்றது வந்து என்ன பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. மெயினா இதுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஏரியா லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு, கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, பப்ளிக்கோட குறைகள் எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து இதனுடைய ஃபோக்கஸ் ஏரியா ஃபுல்லாவே. ஓகேங்களா. இதை இப்போ சர்டிஃபைட் பண்ணது பார்த்தீங்கன்னா 10th July 2025. இது வந்து ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் போலீஸ் ஸ்டேஷன் இன் இந்தியாலே. ஓகேங்களா. அத்தங்கல் போலீஸ் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் மும்பைஸ் கார்னக் பிரிட்ஜ் ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நியூ நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. மும்பையோட கார்னக் பிரிட்ஜோட நியூ நேம் வந்து வச்சிருக்காங்க. அது நியூ நேம் பார்த்தோம் அப்படின்னா சிந்து பிரிட்ஜ்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கான கார்னக் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பைல. இப்ப வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க சிந்தூர் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு. எதனால பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க பாத்தீங்களா. சிந்தூர் ஆபரேஷன் மிலிட்டரி ஸ்ட்ரைக் இன் பாகிஸ்தான் பண்ணாங்க பாத்தீங்களா. ஸோ அதை வந்து மரியாதை செலுத்தும் விதமா வந்து இந்த கார்னக் பிரிட்ஜை வந்து சிந்து பிரிட்ஜா வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1868 பிரிட்டிஷ் ரூல் அப்பா வந்து கட்டினது. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நேம் ரிஃப்ளெக்ட் கலோனியல் ஹிஸ்ட்ரி விச் நவ் ஹாஸ் பின் ரிமூவ். அதை எடுத்துட்டு இப்போ அந்த நேம் வந்து பதிலாக சிந்தூர் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஓல்டு ஸ்ட்ரக்சரை வந்து டெமாலிஷ் வந்து 2022 டெமாலிஷ் பண்ணிட்டு சேஃப்டி கன்சர்ன் ரீசனா வந்து 2022 வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு திருப்பி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நியூ பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா 328 மீட்டரும் இதுல பாத்தீங்கன்னா 4 லேன் இருக்கு. ஓகேங்களா. அந்த வெஹிக்கல் போறதுக்கான 4 லேன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த பிரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா மஸ்ஜித் ஏரியா எதாவது கனெக்ட் பண்ணதுன்னா கிராஃபோர்ட் மார்க்கெட்டும் அந்த சவுத் மும்பையும் வந்து இந்த பிரிட்ஜ் தான் வந்து கனெக்ட் பண்றது. ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்பெக்டட் ரெடியூஸ் டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ரெடியூஸ் பண்றது. மும்பைல இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கான டிராஃபிக் ரெடக்ஷன் பண்றதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. லொகேஷன் பாத்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா. நியூ நேம் பார்த்தோம் அப்படின்னா சிந்து பிரிட்ஜ். ஓகேங்களா. எப்ப சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆபரேஷன் சிந்து நடந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா. மே 2025. இந்த பிரிட்ஜோட லென்த் பாத்தீங்கன்னா 328 மீட்டர். 4 வெஹிக்குலர் லேன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. இனாகிரேட் பண்ணது பாத்தீங்கன்னா சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து தேவேந்திரா பட்னாவிஸ். ஓகேங்களா. ரீநேம் பண்ணது ஜூலை 2018. எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மஸ்ஜித், கிராஃபோர்ட் மார்க்கெட்டும் இன்னொன்று வந்து கல்பாதேவி அண்ட் தோபி தலோ அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாஸ் எல்லாமே கனெக்ட் பண்றது தான் இந்த பிரிட்ஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் த ஒன்லி இந்தியன் ஆரிஜின் பில்லியனர் இன் த டாப் 10 ஃபார்ப்ஸ் அமெரிக்காஸ் ரிச்சஸ்ட் இமிகிரண்ட் 2025 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஆரிஜின் பில்லியனர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெய் சௌத்ரி அப்படின்றவங்க தான். சரிங்களா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா 8th ரேங்க் ஃபார்ப்ஸ் 2025ல. எந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா அமெரிக்காவோட ரிச்சஸ்ட் இமிகிரண்ட்ஸ். ஓகேங்களா. He is the CEO and founder of Zscaler ஓட ஃபவுண்டர், CEO and ஃபவுண்டர் தான் வந்து இவர். ஓகேங்களா. யாரு ஜெய் சௌத்ரி. ஓகேங்களா. இந்த Zscaler பார்த்தீங்கன்னா டாப் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி தான் வந்து Zscaler. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் வில்லேஜில் பிறந்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்தியாவில். யூஎஸ்ஏ மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 1980 ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் கோர்ஸும் மூவ் ஆயிட்டு இப்போ அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா 17.9 பில்லியன் ஆஸ் பர் த ஃபார்ப்ஸ் லிஸ்ட் படி. ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 12 பில்லியனர் இந்த லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. த ஹையஸ்ட் அமாங் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸ்லையும். இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் சிஇஓ லைக் எலன் மஸ்க், செர்ஜி பிரெயின் அண்ட் ஜென்சன் ஹாங்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. 93% of the listed immigrant billionaires are self-made entrepreneurs தான் வந்து மேக்ஸிமம் வந்து இதுல இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th ரேங்கா இருக்கிறது நம்ம இந்தியால இமிகிரன்ஸ் ரிச் அமெரிக்கா ஃபார்ப்ஸ் அமெரிக்காஸ் ரிச்சஸ்ட் இமிகிரன்ஸ் 2025ல அவர் Zscaler சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 17.9 பில்லியன். அவர் பிறந்தது ஹிமாச்சல் பிரதேஷ் இந்தியால. யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆனது 1980ல. ஓகேங்களா. ரிலீஸ் ஆனது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஜூலை 10, 2025ல பப்ளிஷ் பண்ணது ஃபார்ப்ஸ் யூஎஸ்ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அ ரேங்க் இந்தியாவோட ரேங்க் இன் WTTC டாப் 10 குளோபல் டூரிசம் எக்கனாமிஸ் ஃபார் 2024 to 2025ல இந்தியாவோட ரேங்க் எத்தனாவதுன்னு பார்த்தோம் அப்படின்னா
8th ரேங்க் தான் வந்து இந்தியாவோட ரேங்க். இந்தியா ரேங்க்டு 8th குளோபலி உலக லெவலில். ஓகேங்களா, இன் டூரிசம் எக்கனாமியில். ஓகேங்களா, ப்ரீவியஸாக 2023 பார்த்தோன்னா 10th இருந்தது, இப்போ வந்து 8th வந்துருக்கு. ஓகேங்களா, விச் மீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரேங்கிங் இஸ் பேஸ்ட் ஆன் மெயினாக எதை பேஸ்ட் பண்ணி டூரிசம், நம்ம ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதை பொறுத்து நம்ம ரேங்கிங் வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகேங்களா, இந்தியன் டூரிசம் செக்டர் ஆடட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 231.6 பில்லியன் டு இட்ஸ் எக்கனாமிக் வந்து ஆட் பண்ணியிருக்கு. இதில் டாப் பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ டாப்பு, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனா, தேர்டு தான் வந்து ஜெர்மனி. ஓகேங்களா, இதில் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 8th பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா WTTCன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ட்ராவல் அண்ட் டூரிசம் கவுன்சில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, டூரிசம் சப்போர்ட்டட் 357 மில்லியன் ஜாப்ஸ் வேர்ல்டு வைடு. ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ ஜாப்ஸ் 357 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்டார் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 16 ட்ரில்லியன் பை 2034 வந்து இவ்வளோ ரீச் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யூஎஸ்டி டாலரில் 16 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 8th ரேங்க். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 231.6 பில்லியன். ரிப்போர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பாக்ட் ட்ரெண்ட்ஸ் 2024. ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா வேர்ல்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம் கவுன்சில். எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2025. இந்தியா டாப் ரேங்க் யூஎஸ்ஏ. இதில் செக்டார் பார்த்தோன்னா 10.9 ட்ரில்லியன் 2024. ஓகேங்களா, டோட்டல் செக்டார் ஜிடிபி ப்ராஜெக்ட் 2034 பார்த்தோம் அப்படின்னா 16 ட்ரில்லியன் வந்து வச்சிருக்காங்க டார்கெட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா இண்டெக்ஸ் லான்ச் விச் நியூ செக்ட்ரல் இண்டெக்ஸ் இன் ஜூலை 2025. நியூவா லான்ச் பண்ண ஒரு இண்டெக்ஸ், ஏஷியாவோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி இன்சூரன்ஸ் இண்டெக்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏஷியா இண்டெக்ஸ் லான்ச் நியூ பிஎஸ்சி இன்சூரன்ஸ் இண்டெக்ஸ் ஜூலை 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் பிஎஸ்சி 1000 இண்டெக்ஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, பிஎஸ்சி 1000 இண்டெக்ஸ்ல தான் இந்த ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கு. இது மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா டு ட்ராக் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஸ்டாக் வெயிட் இஸ் கேப்ட் அட் 25% டு அவாய்ட் ஓவர் ரெப்ரசன்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 25% வந்து கேப்பாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, it will be useful for ETF ஃபண்ட்ஸ்க்கு ப்ளஸ் வந்து பாண்ட்ஸ்க்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் பிஎம்எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company launched the CAMSPay நியூ பேமெண்ட் கேட்வே இன் ஜூலை 2025. எந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நேம்லேயே இருக்கு CAMSPay நியூ பேமெண்ட் கேட்வே, அதாவது CAMS தான் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான CAMSPay பேமெண்ட் கேட்வே. இட் வில் டு ஹேண்டில் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும்னா 5000+ டிரான்சாக்ஷன்ஸ் per செகண்ட் வந்து இந்த பேமெண்ட் கேட்வேனால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐடியல் ஃபார் ஹை வால்யூம் என்டர்பிரைசஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CAMSPay வந்து கம்ப்ளைஸ் RBI tokenization and data localization rules, and it was developed in partnership எந்த கம்பெனியோடனா MyLab Pay. ஓகேங்களா, அதனோட கம்பைன் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த பேமெண்ட் கேட்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பின் ஸ்பான்சர் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னாகர் பேங்க் லிமிடெட் தான் வந்து பின் ஸ்பான்சர். இந்த CAMSPay மூலிமா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே நெட்வொர்க்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஆஃபர்ஸ் ரியல் டைம் அனாலிசிஸ் ஃபார் ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து இது மூலிமா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரியல் டைம் அனாலிசிஸும் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CAMS அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணதான் பேமெண்ட் கேட்வே. இதில் விசா, மாஸ்டர் கார்டு, ரூபேன்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண முடியும். பின் ஸ்பான்சர் வந்து RBL பேங்க். டெக் பார்ட்னர் யாருன்னு பார்த்தோம்னா MyLab Payன்றது தான் வந்து இந்த கம்பெனியோட டெக் பார்ட்னர். மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தோன்னா என்டர்பிரைசஸ் கிரேட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 9th ஜூலை 2025. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AIIB committed $100 million to which Indian Film for affordable housing பார்த்தோம் அப்படின்னா IIFL ஹோம் ஃபைனான்ஸ் தான் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டாலர்னு பார்த்தோம் அப்படின்னா 100 million. ஓகேங்களா, AIB கமிட்டட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா $100 million. எங்கன்னு பார்த்தோன்னா IIFL ஹோம் ஃபைனான்ஸ் in July 2025. இந்த fund will support affordable housing for EWS and LIG groups. அதாவது EWS னா
எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ப்ளஸ் வந்து லோ இன்கம் குரூப்ஸ்ல இருக்கவங்க பார்ப்போம். அதாவது இன்கம் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கோசரம் இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. The loan will cover both demand sides, ஹோம் பையர்ஸ்க்கும் சரி, சப்ளை சைட் டெவலப்பருக்கும் சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து யூஸ் ஆகும். 20% ஆஃப் த ஃபண்டிங் வில் ப்ரொமோட் கிரீன் சர்டிஃபைட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா. மெயினா இது வந்து பிஎம்ஏஒய் அர்பன் அண்ட் வந்து அலைன் வித் இந்தியன் கிளைமேட் கோல்ஸ். பிஎம்ஏஒய்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது இந்த வீடு கட்டும் திட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனோட அலைன்மெண்ட்டும் இருக்கும். பிஎம்ஏஒய் அர்பன் இது வந்து ஹவுசிங் ஃபார் ஆல். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக பார்த்தோன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இன் அர்பன் ஏரியாஸ்க்கும் ப்ளஸ் வந்து சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட் கமிட்மெண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஐஐபின்றது என்னன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். பாரோவர் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா யூஎஸ்டி டாலர் 100 மில்லியன் வாங்கியிருக்காங்க. அப்ராக்சிமேஷனாக பார்த்தோன்னா 830 crores. பாரோவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஃப்எல் ஹோம் ஃபைனான்ஸ். மெயினாக டார்கெட் குரூப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், இன்னொன்று எல்ஐஜி, அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனும், இன்னொன்று வந்து லோ இன்கம் குரூப் பீப்புள்ஸ். ஓகேங்களா. ஸோ கிரீன் ஹவுசிங் ஷேர் பார்த்தோன்னா 20%. இதில் ஸ்கீம் எந்த ஸ்கீம் பார்ட்டிசிபேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா. ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அர்பன் அஃபோர்டபுள் ஹவுசிங், அதாவது அஃபோர்டபுளாக அவங்களுக்கான வீடு கட்டி தருது. ஓகேங்களா. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2025. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company became the world first to hit $4 trillion market value வந்து ஹிட் பண்ண கம்பெனி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்விஐடியா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பப்ளிக் கம்பெனி டு கிராஸ் $4 4 trillion வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஓவர் மைக்ரோசாஃப்டை கிராஸ் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா 3.75 trillion. ஸோ இது ஆப்பிளோட எவ்வளோ வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 3.17 trillion. ஓகேங்களா. இப்போ என்விடியா தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4 trillion பிளேஸ். 4 trillion வந்து அதனுடைய வேல்யூவேஷன் இருக்கு. ஓகேங்களா. என்விடியான்ற வந்து சப்போர்ட் எதுக்கோசம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஏஐ சிப்ஸ் வந்து யூஸ்ட் இன் மேஜர் டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுற சிப்ஸ் எல்லாமே இங்கே தான் சப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னா சிப்ஸ் பவர் ஏஐ டூல் லைக் சாட் ஜிபிடி அண்ட் கிளவுட் சர்வீஸ் எல்லாமே வந்து இவங்க சைட்ல இருந்தும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்விஐடியா வேல்யூ ரைஸ் ஃப்ரம் யூஎஸ்டி டாலர் பார்த்தீங்கன்னா 1 trillion 2023ல இருந்தது 4 trillion ஜூலை 2025ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 trillion இருந்து 4 trillion, அதாவது வித்தின் 2 இயர்ஸ்ல, ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல. இட்ஸ் நியூ பிளாக்வெல் அல்ட்ரா ஏஐ சிப்ஸ் பூஸ்டட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி. என்விடியா பார்த்தோன்னா சிப்ஸ் யூஸ்டு பை இந்த இவங்களுடைய என்விடியாவோட சிப்ஸ்லாம் வந்து எந்தெந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள் கிளவுடு, அமேசான் அண்ட் இன்னும் பல சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய சிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the USISPF Board of Directors and Executive Committee in July 2025. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குமார் மங்கலம் பிர்லா அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஆதித்யா பிர்லா போர்டு சேர்மன், ஜாயின்ட் USISPF போர்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா பிகம் த பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் இருக்காரு. ஓகேங்களா. ஒர்க்ஸ் இந்த USISPF ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதனுடைய ஒர்க். ஓகேங்களா. பிர்லா இவர் பார்த்தோம் அப்படின்னா சான்சலர் ஆஃப் பிட்ஸ் பிலானியோட சான்சலர் அண்ட் ஃபார்மர் சேர்மன் ஆஃப் IIM ஹைதராபாத்தோட ஃபார்மர் சேர்மனாகவும் இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. யூ சர்வ்ட் அஸ் RBI சென்ட்ரல் போர்டு அண்ட் செபிஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் பேனல்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ரிசீவ்ட் மல்டிபிள் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் அவார்ட் 2023ல வாங்கியிருக்காரு. இன்னொன்று வந்து TIE குளோபல் அவார்டுமே வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹி ஆல்சோ அட்வைசரி பேனல் ஆஃப் இந்தியா ட்ரேட் இண்டஸ்ட்ரி அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கும் வந்து ஒரு அட்வைசரி பேனல்லையுமே இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the first woman MD and CEO of HUL, அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட கம்பெனியோட ஃபர்ஸ்ட் உமன் MD and CEO யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியா நாயர் தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் MD and CEO. ஓகேங்களா. எப்போ சார்ஜ் எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா. ஸோ யாரை ரிப்ளேஸ் பண்ணினா ரோஹித் ஜவா அப்படின்றவங்களை ரிப்ளேஸ் பண்ணி தான் அவர் வந்து ரிட்டைர்ஸ் ஆஃப்டர் 2 years. அவருக்கு பதிலாக தான் வந்து இவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரோஹித் ஜவாக்கு பதிலாக தான் பிரியா நாயர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. பிரியா ஜாயின்ட் HUL இன் 1995ல ஜாயின் பண்ணாரு. ரைஸ் த்ரூ வேரியஸ் லீடர்ஷிப் ரோல்ஸ் மூலிமா வந்து நவ் ஷி வாஸ் அ பிரசிடென்ட் ஆஃப்
பியூட்டி அண்ட் வெல்பீயிங் டிவிஷன் அட் யூனிலிவர் குளோபல். யூனிலிவர்லேயே வந்து பியூட்டி அண்ட் வெல்பீயிங் டிவிஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க யார், பிரியா நாயர். அவங்க தான் வந்து இப்போ அடுத்தது எம்டி அண்ட் சிஇஓவாக வரப்போகிறாங்க. She has served in key roles across home care and personal care categories-லயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் அ மைல்ஸ்டோன் இன் 90 இயர்ஸ் அச்சீவியல் ஹிஸ்ட்ரியிலே வந்து 90 இயர்ஸாக வந்து இவங்க மைல்ஸ்டோன் வந்து இருக்கு. இது இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when is the world population day 2025 வந்து அப்சர்வ் பண்றோம். என்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேனா ஜூலை 11th தான் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஓகேங்களா. ஜூலை 11 இந்த 2025க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் ஃபேமிலிஸ் தே வாண்ட். அது தான் வந்து இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேக்கான தீம். ஓகேங்களா. அஸ் யூஷுவல் இன்னைக்கு பார்த்தோன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா சைனாவை ஓவர்டேக் பண்ணிடுச்சு 2023ல வித் 1.46 பில்லியன் பீப்புள். ஓகேங்களா. ஸோ குளோபல் பாப்புலேஷன் வந்து அரௌண்ட் பார்த்தோன்னா 8.23 பில்லியன் இன் 2025. இந்தியா வந்து நம்பர் 1ல இருக்கு. திஸ் இயர் மார்க்ஸ் தான் இந்த வருஷத்தோட 31st ஆனிவர்சரி ஆஃப் த ஐசிபிடி ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். இது பார்த்தா இந்த இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட்டுமே வந்து ட்ராப் ஆகிருக்கு. இதுவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 1.9 சில்ட்ரன் பர் உமன்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. ஓகேங்களா. பிலோ ரிப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே வந்து இருக்கு. வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2100க்குள்ள 10.9 பில்லியன் வந்து ரீச் ஆயிடும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, 11th ஜூலை. தீம் பார்த்தோன்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த ஃபேமிலிஸ் தே வாண்ட். குளோபல் பாப்புலேஷன் பார்த்தோன்னா 8.23 பில்லியன் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா. இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தோன்னா 1.46 பில்லியன் அதில் ரேங்க் 1ல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1989ல பை யூஎன்டிபி. ஓகேங்களா. இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட்டும் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 1.9 சில்ட்ரன் பர் உமனாக வந்து இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் மும்பைஸ் கார்னாக் பிரிட்ஜ் ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் மும்பையோட கார்னாக் பிரிட்ஜ் வந்து நியூ நேமாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய நியூ நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஷௌரியா பிரிட்ஜா, சிந்து பிரிட்ஜா, அமர் ஜவான் சேட்டு, வீர் யோதா பிரிட்ஜ், இல்லைனா கிராந்தி சேத்துன்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன் இருக்கு. மறக்காம கரெக்டான ஆன்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. சரி, கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குயிஸ்மே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ யூ கேன் ஏபிள் டு ரிவைஸ் 2 days once 3 days once சொல்லிட்டு கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.